நிறைய பணம் தான் இழந்துட்டிய கெடுக்கிறவே எல்லாம் சந்தோஷம்டா. நல்லா உட்காந்து கவனம் போட்டு உட்காரு. எந்த இடத்துல வரி இருக்கோ அந்த இடத்துல உன் மனதை கவனத்தை செலுத்துவாயாக, என்னையும் நினைத்துக் கொள்வாயாக. இப்பொழுது பார், கூப்பிடு கருப்புசாமிய. நாட்டு மாளிகை பாறை கருப்புசாமிக்கு, நாட்டு மாளிகை பாறை கருப்புசாமிக்கு, பாண்டி சித்தருக்கு, சித்தர் ஐயப்ப சாமிக்கு, ஆண்டிக்கு, வேலனுக்கு, பாலனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இன்னையிலிருந்து நின்றும் அந்த வரியின் மீது இவளுக்கு கவனமும் வராது, அந்த வரி உணர்வும் அரெஸ்ட் ஆகும். அந்த கோர்ட்டு கேஸ போய் பார்த்தேன். உங்க பத்திரத்தை பார்த்தேன். 2வது நிலை பத்திரம் தான். பூர்வீக பத்திரத்துல உங்களுடைய 56வது ஆண்டுக்கு முன்னால் உள்ள பத்திரம் அது. சரிண்ணா? 5 தலைமுறைகள் 56ல ரெஜிஸ்ட்ரேஷன் கைத்தடி பத்திரம். நான் சொல்றது நீங்க புரியாம சொல்றீங்க அண்ணே. அந்த இப்போ வந்து கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர். ஆனா அந்த நேரத்துல கைத்தடி தானே, அந்த காலத்துல உள்ள பத்திரம் தான். ஆனா அதுல சிலர் குறுக்கிட்டு இருக்காங்க. அந்த பத்திரத்தை வந்து 2வது நிலை பத்திரம்னு ஏன் சொன்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு சிலர் அந்த பத்திரத்தினுடைய சர்வே நம்பரை வச்சு அதுல எனக்கு சொந்தம் இருக்குன்னு குழப்பம் பண்ணியிருக்கிறாங்க. சரிண்ணா? அவங்க 2 வரையும் வெளியே தூக்கிட்டோம்னா உன் இடம் உனக்கு கிடைச்சிடும். உடனே வாங்கி தரேன், காலில் விட்டுவான். முடிஞ்சு போச்சு. என்னடா பிள்ளைங்க, ஒரு நாள் நிறுத்தி வைப்போம், 3 மாதம் பொறுத்து செய்வோம். சரிண்ணா? பக்கத்துல வரலாம். அதனால அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பத்திரத்தை உங்களுக்கு செல்லும்படி ஆக்குவதற்கு வரக்கூடிய ஜனவரி மாசம் வரை பொறுக்கணும். ஓராண்டு காலம் பொறுத்தா எல்லாம் வெற்றியாச்சு, சொத்து உனக்கே ஆச்சு. இந்த அப்படி ஜெயிச்சுக்கலாம். வாடா மகனே. ஆந்திராவுக்கு போண்டி இருக்கா? பெங்களூர்ல இருக்கேன். ஹைதராபாத்துக்கு போண்டி இருக்கா? உன் பிசினஸ் சொந்தமா போவேன், போயிட்டு வருவேன், வெற்றி அடைவேன். அதே சென்னை மாநகர் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை பத்தி மன வருத்தப்பட்டது யார்? தன்னுடைய பெற்றோரை பற்றி வருத்தப்பட்டு வந்திருக்காங்களா? யாரும் பாரு. எது அப்பா எல்லா சப்ஜெக்டும் சிலவர்களுக்கு இருக்கும். இருக்குமா இருக்காதா? பர்டிகுலரா நம்மளை கூப்பிட்டுட்டும் போக முடியும்னு நினைக்கிறேன். இக்காரண்டா கால விட்டுவா, இன்னொரு தடவை கால விட்டுவா. மாங்காட்டுக்கு போயிருக்கியா? யாரு கல்யாணத்துக்கு? உன்னுடைய அக்கா. 4 நாட்கள் கழித்து என்னை வந்து பார். அதுவரை பொறுமையா இருந்துக்கா. 18 நாள் பொறுக்க சொல்லிருக்கணும் அர்த்தம் இருக்கும். உடன் பிறந்தோர் வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு மனம் உகந்தது யார்? கூட பிறந்தவங்க வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனை இருக்காங்க. யாருக்கு? யாரு மாதிரி? யாரு கூட பிறந்தவங்க? இது யாரு? உன் புருஷன் எங்க இருக்காரு? அவருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய வார்த்தைய தெளிவா கேட்டு வரணும். பிரிவும் பிரச்சனையும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்ண முடிக்கா பாப்போம். ஓஹோ சரி, இன்னொரு தரம் கால் நிறுத்துவோம். 2.5 வருஷமா உன்னுடைய கட்டுமனையில தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்களும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அதே மாதிரி அவசியமில்லாத நட்பின் பிரச்சனையின் காரணத்தால இவன் குற்றம் செய்யாமலே மற்றவர்களுக்காக போலீஸ் விசாரணை போன்ற விஷயத்தில் தலையிடணும் என்ற விதியும் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா சொல்றது? அந்த நிலைகளிலிருந்து அவனை காப்பாத்தியும் தரணும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய பக்கத்துல இருந்து பொன்பொருளை எதிர்பார்த்து இனி நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவனுடைய மனது அதுல பத்து வச்சிருக்கு. இந்த நிலைகள் மாறுவதற்கு சனி பகவானுக்கு உரிய பரிகாரங்களை செய்து நீ சரிப்படுத்திக் கொள்ளும். அதனால கொஞ்சம் கண்ண முடிக்கா சனி பகவான் வர வாங்கி உன்னை நல்லா ஆக்குத்தாரு.
இனி பிரச்சனை வராது, தெளிவாகி தரேன். கொஞ்சம் பணங்கள் வர வேண்டி இருக்குல்ல, வர வச்சு தரேன். நல்லா இருப்பவர்களே. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சில நாட்கள் மனவேதனையும் நஷ்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்து அதை தொடர்வதற்காக என்னுடைய துணையால் மீண்டும் செல்வங்களை பெற்று வளமோடு இருப்பேன். இப்ப உன் பையனுடைய கல்வியில தேர்ச்சி தந்து அவன் நினைச்ச வேலைக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நான் உனக்கு தரணும். காலன்ட்டு வரலாம். அப்பண்டிக்ஸ் இல்ல, ஆமா அப்பண்டிக்ஸ் கிடையாது. ஒரு அமிலம் சுரப்பு தன்மை குறைவா இருக்கு, சரியாக்கிடுவோம். தைரியமா இருக்கு. காலன்ட்டு வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா நல்ல எழுதி வெற்றியை பெறுவான். இந்தா ஆமாப்பா கிடைச்சிரும், தைரியமா இரு, நான் வாங்கி தரேன். இந்தா இவன் இன்னும் 2 முறை பார்க்க வரட்டும், அதை சரி பண்ணி தரேன். சரியா? இந்தா ஜெயிச்சுக்கா, இந்தா காசு பணம் வாங்கிக்கோ, நல்லா இருப்பான். தர்மபுரி தர்மபுரி வேற என்ன அவன் பேத்திய பாடிங்க கால் ஒன்று என்ன வேணும்? உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். 3 வருஷமா உங்களுடைய குலதெய்வங்களை முறையாக வணங்க முடியாத பிரச்சனையும் குறைகளும் நடந்துகிட்டு இருக்கிறா. அதனால இப்போ உறவினர்களுக்குள்ளும் பகை, ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகளும் மனவேதனையும் திசை திரும்பலும் நடக்கும். இந்த காரணத்துக்கு செய்வன இருக்குமான்னு வீணா குழப்பிக்கிட்டு எழுதிடலாம். அப்படி ஒண்ணுமே கிடையாது. இப்ப கிரகங்கள் அப்படி உள்ள நிலைகள்ல கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. ஒருத்தன் ஹைதராபாத் வர போயிட்டு வர வேண்டிய நிலைமை வரும். அதுல அவனுக்கு வாழ்க்கையில நல்ல உதவியும் கிடைக்கும். அதனால இந்த மனநிலைகளை மாத்தி தர முடியுமான்னு கேட்டு வந்திருக்கு. கால் ஒன்று வா, இந்தா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கொஞ்சம் பண விஷயங்கள் கடன்கள் இருக்கு, தீர்த்து தாரேன். செல்வாக்கா இருக்க வைக்க இந்தாப்பா, நல்லாரு, ஆனந்தமா இரு, வெற்றி உண்டு. வாடா. இவங்க அம்மா இவங்க அப்பா கிட்ட சந்தோஷமா இருக்க மாட்டேங்கலாம்ல, அப்படியா? சரியாக்கிடுவானே போயிட்டு. கர்மசாமி தர்மபுரி மோய் வருமா? நீ தர்மபுரியா? நீ தர்மபுரியா? அப்படியா? தொழில் சம்பந்தமா நஷ்டப்பட்டது யாரு? என்ன தொழில்ப்பா? டிரைவர். இப்ப என்ன மனவேதனைகளா இருக்கா? கால் வந்து சொல்லலாம். பெண்ணால உள்ள ரொம்ப மன வருத்தப்பட்டு நஷ்டப்பட்டு கேவலப்பட்டுட்டடா, உண்மை இல்லையாடா? கால் வந்துடலாம். சரி, அது சந்தோஷத்துக்காக பட்ட கேவலம் தானே, அது ஒரு மேட்டர் இல்லை. அதனால இப்போ உனக்கு நிறைய பணத்தால நஷ்டமும் மனவேதனையும் நடந்தாச்சு. குடியிருக்கிற வீடு நமக்கு யோகம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு உள்குழப்பம் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இடத்த மாத்துவோமா தொழிலை மாத்துவோமா? இடத்த மாத்துவோம்டா, தொழில் அதே இருக்கட்டும். இன்னும் 1 வருஷ காலத்துக்கு இதை ஓட்டிக்கா, அடுத்து இன்னொரு வண்டி உனக்கு எடுத்து தரதுக்கு நான் வழி வந்து தரேன். தரேன்னா கால் வந்துட்டு வா. இங்கிருந்து போறானா? எங்க போறாங்க? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியாடா? எடுக்க போறியா? வந்தது வீட்டுல சண்டை போட்டு எங்க இருக்காங்க? மாத்தி தரேன். நீ பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சாமி சொல்லியிருக்காரு. எடுத்து வச்சுக்கா, வெளிநாட்டு யோகம் உனக்கு இருக்கு. ஆமா, அதெல்லாம் உன் தொழிலுக்கு தகுந்த உழைப்பு இருக்கு, கவலைப்படாத. கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் என்னன்னு கேட்கறேன். நல்ல முடிக்கா, குற்றம் ஓ மேலதான்டா, அவன் மேல இல்ல. கால் வந்துட்டு வா. ஆனாலும் பிரிவு இல்லாம கொண்டு வந்து சேர்த்து வச்சா பாவமா சந்தோஷம். ஆமா, சரி, கரெக்ட். இன்னும் உன் மனத்தை பக்குவப்படுத்திக்கிடுவியா? இந்தா அவளுடைய உள்ளத்தையும் சரியாக்கி. அவ்வளவு அவசரமா? பிரிவு இல்லாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கு. ஓகே, நாளைக்கே உனக்கு போன்ல செய்தி வரும். போ, சந்தோஷமா இருக்கா, நல்லா இருக்கு. கிருஷ்ணகிரி கேட்டு வாங்கிக்கலாம். என்ன வேணும்பா? உங்க 2 வீட்லயா? கால் வந்துட்டு சொன்னாலும் குத்தமாட்டா. உங்க 2 பேரும் உள்ளத்தை பார்த்தேன். என்னப்பா பின்னால தொங்க போட்டுட்டு வர? மாலையா? இவன் தோல்ல தொங்க போட்டுருக்கான், நீ மேல தொங்க போட்டுருக்க. சரி, ஓகே.
உடைச்சு சொல்லுவான், மறைச்சு சொல்லுவான். நீ உடைச்சு சொல்லுவான், அவன் மறைச்சு சொல்லுவான். அதான் இன்னொரு தடவை காலில் வந்துட்டு அந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தது யாரு? ஏன் அப்படி கூட்டு வந்தான்னு நான் கேட்டேன். மனிதனுக்கு பார்த்து ரொம்ப ஆயிடுதுன்னா சந்தேகம் சேர்ந்தே வந்துடும். என்னடா வருமா வராதா? அதனால இந்த வார்த்தைகளால வீட்டுக்குள்ள நிறைய மன வருத்தமும் நம்பிக்கை இல்லாத சில குழப்பங்களும் உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா? நீ அடிக்கடி அவனை பண விஷயத்திலிருந்து மனம் வர்ற, நீ அவனை சந்தேகப்பட்டு குழப்பம் பண்ற. ஆனா அப்படி உள்ளதுக்கு உண்மையிலேயே அவன் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த குழப்பம் ஏன் நமக்குள்ள வருது அப்படிங்கிறதையும் தெரியணும், வரவிடாமலும் தடுக்கணும். இந்த 2 கேள்விக்கு ஒரு விடையோட தான் இனிமே உன் கூட வாழ்வேன் அப்படிங்கிற முடிவோடு நீ வந்திருக்க. உண்மையா? காலம் வா. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை ஈறினால் தொடமாட்டேன். அடுத்த அடி என்னதுப்பா? அடுத்த அடி என்னது? இந்த பாட்டு அடுத்த அடி என்னதுடா? அடுத்த அடி என்னதுப்பா? பழைய பாட்டு ஏன்கிட்ட கேட்கணும் நீ? உன்னை அல்லாதொரு பெண்ணை நீதான். அதான் பாட்டு. உன் பாட்டும் அதுதான். காலில் விட்டு வா, சந்தோஷமா வந்து உட்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்க வாழ்க்கையை உயர்த்தியும் வைக்கும். ஒரு பொய்யை நான் சொல்லிட்டோம்னா உங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். உண்மையா இல்லையாடா? இப்ப நான் ஒரு இடத்துல இவனை குற்றவாளின்னு ஒரு பொய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கா, நீ இவனை நம்புவியானுமே? நம்ப மாட்டேன். அதே மாதிரி இவன் பக்கத்துல நேர்மை இருக்கு, உன் பக்கத்துல உள்ள சிந்தனை தவறானது அப்படிங்கிற நிரூபிச்சு சொல்லிட்டோம்னா உங்க வாழ்க்கை சரியாயிடும். புரியுதா? அதனால என் இஷ்டத்துக்கு எந்த வாக்கும் கொடுக்க கூடாது. அதனால ஒரு 5 நிமிடங்கள் என் முன்னால கண்களை முடியுங்க பார்ப்போம். காலில் விட்டு வரலாம், ஒண்ணு போல காலில் விட்டுவாங்க. இப்ப இருக்க கிரகங்கள் உங்களுடைய மன உணர்வுகளை கிளப்பி விட்டுருக்கு. கிரகப்படி உங்க 2 இந்த மன வாக்குவாதமும் பொருள் சம்பந்தமான குற்றமும் நகை நட்டுகள் சம்பந்தமான பிரச்சனையும் அடிக்கடி வாக்குவாதம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர யாருடைய நடைமுறையும் பழக்க வழக்கமும் காரணம் இல்லை. சரியா? அதனால வீணாக சந்தேகப்படுவதோ வீணாக ஐயப்படுவதோ மிகவும் தவறானது. ஆம்பளை ரோட்ல போகும்போது 1000 பேர்கிட்ட பேசுவான், சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுவான். அதுக்காக ஒரு விஷயத்த இப்படி இருக்குமோன்னு யூகம் பண்ணிட்டோம்னா குடும்பம் கெட்டு போயிடும். சரிண்ணா? அதனால அப்படி ஒரு தவறுகளோ பிரச்சனையோ உனக்கு நடக்கல. இனி உங்க 2 எந்த பிரச்சனையும் இல்லாம விரித்தலும் இல்லாம ஒற்றுமையா வாழ வச்சு இருந்தா போதும்ல. பக்கத்துல வாங்க. கர்மசாமிக்கு முந்தி எப்படி இந்தா இனி ஒருங்கிணைந்த வாழ்க்கையோடு ஒற்றுமையா உயர்ந்துருக்கீங்க. இந்தாடா காசு பணம் பெருகும், கவலை இல்லாம வாழ்ந்துடலாம். நல்லா வாழ்ந்து. கர்மசாமி ஆமா கிருஷ்ணகிரியா வரலாம். கால் விட்டு வா. இன்னொரு கால் விட்டு வா. வீட்டுக்குள்ள போக மாட்டேங்குதா? என்னம்மா பிள்ளைய பத்தி என்னமா பேசணும்? கண்ண முடியுமா? என்னன்னு கேக்குறேன். புத்தி திகாமணி பெத்த பிள்ளை, இது புன்னகை செய்து செல்ல பிள்ளை. இன்னொரு கால் விட்டுவா. 5க்கு பின்னாலே வந்த பிள்ளை, இது 6வதா வந்த பிள்ளை. உனக்கான ஏஎல் ராகவன் சார் பாண்ட பாட்டு, ஜமுனா ராணியும் அவங்களும். என்ன படத்துல? இருவர் உள்ளத்துல. உன் பிள்ளைகள் இருவரும் மனம் வந்துகிட்டு இருக்காங்க பிள்ளை வேணும்னு. அதுக்காக முருகன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. புரியுதா? எனக்கு ஒரு பிள்ளைதா, உன் பேரை வைக்கணும்னு. இப்ப என்கிட்ட காக்கிய என் பேரை வைக்கணும்னு வச்சிருவீங்களா? நீங்க தான் வழி காட்டணும்.
ஒருத்தன் 14 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான். டேய் உனக்கு ஒரு ஆம்பளை பேர் பிறப்பான்டா, என் பேர் வைக்கணும்டா அப்படின்னு. சாமி நேர்மை தவற மாட்டேன், உங்க பேரை தான் வைப்போம்னா. 14 வருஷம் பிள்ளைகளாக குழந்தை உண்டாயாச்சு. அப்போ இடையில வரும்போது சொன்னாலே 7வது மாதத்துல உனக்கு ஒரு கோளாறு வரும்டா, அந்த நேரத்துல நீ மனம் குழம்பிட்ட என் மேல பழி சொல்லக்கூடாதுன்னு. 7 மாதத்துல அவன் பொண்டாட்டிக்கு வயிற்று வலி வந்து பக்கத்து ஊர்ல ஒரு கோயில் கூட, வயிற்று வலிக்கு கோயில் கூடைக்கு ஏயா போனோம், டாக்டர் தானே போனோம். அவன் பொண்டாட்டி விட்டு கோயில் கூடைக்கு போனான். சாமியா ஓய் ஓய் அப்படின்னு ஆடிக்கிட்டு, உன் பொண்டாட்டி வயிற்று வலியை நான் காப்பாற்றி தந்துருதப்பா அப்படின்னாரு. சாம கொடைக்கு எனக்கு என்னப்பா செய்வ, எனக்கு கிடாய் விட்டு என் பேர் வச்சிருவோம், நீ சத்தியமா உன் பேர் வச்சிருவேன் சொன்னா. பிள்ளை பிறக்கிறதுக்கு நான் பேர் வைக்கிறதுக்கு அவன் உனக்கு என்ன. அதனால அங்கேயும் சொல்லிட்டு வந்துட்டான் மகாராஜா. 9 மாதம் ஆச்சு வந்தான். சாமி நீ 25 நாள் தான் இருக்கு சாமிண்ணா. கொஞ்சம் கோலக்கலப்பையை சாத்திருக்கியே என்ன, லேது அவன் உள்ளத்துல கோளாறு காட்டிருக்கடா, நேர்மை தவறக்கூடாது, என் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்க. நீ கோணல் ஆக்கிட்ட, பிறக்கிற பிள்ளைக்கு காலில் கோணி பிறக்கும்டா. என்ன எப்படி பிறக்கும், கோணலா பிறக்கும். பிள்ளை பிற வச்சு ஒருத்த காரு கோணி. 2ஆம் தரம் ஓடி வந்தான். மகனே நான் கொடுத்தவரம் கொடுத்ததுதான், அறுவை சிகிச்சை செய்து உன் பிள்ளையை சரி பண்ணிக்கொள். அதனால டாக்டர்கிட்ட போய் பிறந்த பிள்ளைக்கு 3 மாதத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி காலை சரியாக்கி இப்போ வச்சிருக்கான். இன்னைக்கு வரதும் 12 வயசாச்சு அந்த பிள்ளைக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு வர மாட்டான், ஏன்னா வரத்தவங்க 2 வயசுக்கு தேவையில்லை கால் விட்டுரும். நமக்கு நம்ம அவ்வளவுக்கு விவரம் டைம் இருக்கா இல்லைல்ல, நீ அறிவாளி புரிஞ்சுக்கிடுவ, அவன் புரிஞ்சுக்கிடுவ. அதனால இது எதுக்கு சொல்றேன், முருகப்பெருமான் போய் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் முருகா அப்படின்னு பேர் வச்சிருன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். புரியுதா? இப்ப என் பேரு என்கிட்ட வந்து வரத்தை கேட்க, ஆம்பளை பெயர் பிறப்பான், முருகா என்றே பேர் வை. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த நனமடைவாய், ஆனந்தம் பெறுவாய், ஆவணியில் குழந்தை சரணமாகுவாய். ஓ முடிஞ்சு போச்சு உத்தரவு. நீ வந்து 3 நாளாவது, அதான் உன்னை கூப்பிட்டப்பா சாமி, நாங்க 3 நாளாவது அப்படின்னு சொல்லி போய் கை காட்டு விழப்போம். கருப்பசாமி சேலம் எல்லை சேலம், நல்ல குறிச்சி இல்லப்பா, அது கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன். எந்த ஊருன்னு? மேட்டூர். எந்த ஊர்ப்பா? சேலம். அடுத்து வாராயம். எந்த ஊருண்ணே? நீ ஏற்கனவே என்ன பார்த்து வந்தானடா. காலம் 2 வருஷத்துக்கு முன்னாடி காலத்துக்கு சொல்றாங்க பியூட்டி பாப்பன்னு உண்மையை பூரா கல்யாணம் முடிச்சிட்டியா தம்பி? நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? 3 தலைமுறைகளுக்கு முன்னால், 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்க அப்பனுடைய தாத்தா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அருந்து போவதற்கும் அவள் தற்கொலை செய்வதற்கும் காரணமாக இருந்தான். அதே தாத்தா தான், அந்த பாட்டன் தான் நீயா வந்து பிறந்திருக்க. அந்த ஜென்ம பாவத்தின் அடிப்படையில கல்யாணம் கூடி வரக்கூடிய ஸ்டேஜ் கூட வந்து அப்படி தட்டிப்பேன். இது ஒரு நடந்த சம்பவம். அடுத்து உங்க ஜாதகங்களை பார்ப்பாங்க, முதல்ல சரியா இருக்கும். 2ஆம் தரம் போய் பார்த்தா இந்த ஜாதகத்துப்படி இந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழாது, தட்டி கழிச்சிருங்க, தட்டி கழிச்சிருங்க. நீங்க உடனே நாளைக்கு நமக்கு பதில் வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும். இதுதான் உங்க கதை. இதுவரை நடக்கவே இல்லையே. அதனால இந்த ஜாதகத்துல என்ன பார்வை இருக்குன்னு பார்த்தேன். ராகு பார்வையினுடைய தன்மை இருக்கு. அதனால அடிக்கடி டென்ஷன், அவநம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நிறைய சோதிடங்களை பார்த்து, சாமியார்கள், பூசாரிகள், கோயில்கள் எல்லாம் பார்த்து போய் பார்க்க எங்க வீடு என்ன சொல்லுதாரோ. இப்ப கூட உன் உள்மனத்துக்குள்ள
சரி பார்ப்போம், நிறைய கதைகள் வருது, நிறைய சொல்றாரு, என்ன நடக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளத்துல. கால் வந்துட்டு வா கதையை பேசுவோம். அதனால வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு உட்பட பெண் இதுதான் என்று உங்களுக்கு நிர்ணயம் பண்ணித்தாங்க. அதனால நண்பர்களை குறைச்சுக்கா சொன்னா அர்த்தம் இருக்கும். நட்பை குறைக்கும் பொழுது, உன்னை பற்றி விசாரிக்கும் பொழுது வார்த்தைகள் நல்ல வந்து உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா ஒரு சில வார்த்தைகள் தெளிவில்லாம இந்த கிரகம் பண்ணும். அதனால ஆடிக்குட்பட பெண் இதுதான் என்று நிர்ணயிச்சு தரேன். தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தி தரேன். ஆனா ஒரு கல்யாணம் இவனுக்கு என்ன, ஒரு கல்யாணம்னா 2 கல்யாணம் நினைச்சுக்கிட்டியா? இல்ல சாமி, 2 பிள்ளைங்க. அதுக்காக சொன்ன உடனே திருக்கிய போற உள்ள இவ்வளவு நாள் பாடுபட்டதுனால என் பிள்ளைக்கு 2 பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறியா? இல்ல அப்படி இல்ல சார். கல்யாணம் நடத்தி தந்துடுறேன். இவன் கல்யாணம் முடிச்சு 3 மாதம் ஆகும் பொழுது உன் பொம்பளை பிள்ளை குழந்தை உண்டாயிருவான். புரியுதா? அங்க பிறக்கிறது ஆம்பளை பயலா பிறப்பான். இந்த பயலுக்கு பொட்ட பிள்ளை பிறக்கும். சம்மந்தம் கலந்து வச்சிருந்தேன். கால் வந்துட்டுவான். அப்படித்தான் ஒரு வீட்டுக்கு சொன்னேன். ஆளு பேரை சொல்ல மாட்டேன். பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுங்க, அங்க ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்து 1 வயதுக்குள்ள தாய் மாமனுக்கு கல்யாணம் நடக்கும். அவன் வயிற்றுல பிறக்கிறப்ப அந்த பிள்ளைய கெட்டக்கூடிய ஸ்டேஜில் வரவன இப்ப பிறந்தாச்சு. அதைத்தான் இன்னைக்கு நானும் சொல்லுவேன். எல்லாம் வெற்றிகரமா நடந்துரும். ஜெயிச்சு தாரேன். என்ன இருந்து நாளைக்கு காலையில் என்ன பார்த்துட்டு போ. நான் பக்கத்துல வா. 2 வீலரை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வா செல்லம். கர்மசாமிக்கு நல்லா இருமா. வாடா, ஆவேசத்தை குறைச்சிக்கா. நல்லா படபடா படபடா அப்பளம் கணக்கு புரியுதுல்ல, வீட்டுல குறைச்சிக்கா. கர்மசாமி ஆமா, அதே சேலம் எல்லை இடம் வீடு சம்பந்தமாக மனம் குழம்பியது. மனைவி வழி சொத்தெல்லாம் ஒழுங்கா வந்து சேர்ந்திருக்கா? அங்க இருக்கிற 3 பேர் அந்த சொத்து சொந்தமா குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நீதிமன்றத்துக்கு போய் உன்னையவே கீழே தள்ளதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. உண்மையாட அதுல ஆபத்து வந்துருமோங்கிற பயம்லாம் உனக்கு வந்து பக்கத்திலே போகாம ஒதுங்கிக்கிட்டிய. கால் வந்துட்டு அந்த சொத்து செய்ய முடியுமான்னு கேட்டேன். பணம் வேணுமா இடம் வேணுமா? அப்படி கேட்டா எப்படி முடியும்? பணம் வேணுமா இடம் வேணுமா? 3 முறை என்ன பார்க்கவா? அந்த இடத்த முடிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். உன் பணம் வெளியில கிடக்கு, வாங்கி தரேன். என்னடா செய்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராது, சரியாயிடும். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி ஆமா அப்படியா? யாரு மலைக்கு போறானா? எந்த மலைக்கு போறான்? என்ன காட்டு பார்க்கறான்? சபரிமலைக்கா, திருவண்ணாமலைக்கா, வெள்ளியங்கிரி மலைக்கா? மலை ஏறி சிவனை கும்பிட போனது யாருப்பா? மலை ஏறி ஈத்தனை துதிக்க போனது யாரு? திருவண்ணாமலையா? யாரியா? உங்களுக்கு எந்த ஊரு? சேலத்துல இருந்து சிவனை துதிக்க மலையேறி சென்றவன் யாருன்னு கேட்கலாம். எந்த மலை? இதெல்லாம் என்னது? அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன். இப்ப 7 நாடு சனி நடக்கும் ஜாதகத்துல, கவனிச்சு பார்த்தியா? ஆனா அந்த ஜாதகத்துக்குரிய நபருக்கு வாழ்க்கையை அமைக்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையும் மன கஷ்டமும் இருக்கும். 3 மாற்றம். இந்த நிலைகள்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும். சொத்து சம்பந்தமான ஒரு குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கணும். உடன் பிறந்தவர்களால மன வருத்தமும் பிரச்சனையும் நடக்கும். நடக்கா? இதைதான் மாத்தி தரணும். வேற என்ன மூலிகை சொந்தமா என்ன ஆராய்ச்சி? அப்படி நல்ல உட்கார்ந்துக்கலாம்ல. மூலிகை இல்லாத சித்து முனிவனுக்கு உண்டு. கொஞ்சம் கண்ண மூடு, நான் உள்ளுக்கு வரேன். நல்ல கண்ண முடிக்கப்பா. நல்ல நல்ல
ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டினால் அது யோகமாகும். படிச்சிருக்கிய? ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டினால் அது யோகமாகும். இப்போ யோகத்தை பற்றிய ஆசையும் யோக நிலையை பற்றிய சிந்தனையும் அதனுடைய முயற்சியும் நடக்கும். ஆனா ஆத்ம சக்தியை எழுப்பி எந்த இடத்தில் நிறுத்தினால் நாம சமாதி நிலைக்கு வரலாம் என்ற விஷயம் உனக்கு தெளிவுபட தெரியல. உண்மையா இல்லையா? அந்த ஆத்ம சக்தியை நிறுத்துவதற்கு முன்னால இங்க கடமைகள் நிறைய இருக்க. ஏன் செய்ய போறான்? இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவா, அசத்துவோம் நம்ம. வாழை பரமேஸ்வரியை பற்றி முன்னால படிச்சிருக்கியா? தெரியுமா? நிறைய விஷயங்கள் வேண்டும். நான் அனுபவித்ததை உன்னிடம் சொல்லுகிறேன். ஆகையினால் 3 மாதங்கள் கழித்து என்னை வந்து பார். அந்த யோக நிலைக்கு ஒரு முக்தியும் ஒரு வெற்றியும் தாரேன். அதுல நீ ஒரு சக்தியை பெறுவாய். அந்த விஷயத்துலதான் கொஞ்சம் பகைமை இருக்கு. அதை நான் பக்குவமா உனக்கு முடிச்சு பிரயோஜனம் இல்லாம ஒண்ணும் இல்லை, நான் ஜெயிச்சு தரேன். 3 மாதம் பொறுமையா இருக்கணும், வெற்றியாகி தரேன். அடுத்த வாரம் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஜெயிச்சுக்கலாம். 3 மாதம் கழிச்சு வரணும் நிச்சயமா. கருப்பசாமி, ஆமா சாத்தூர் கொஞ்சம் தீய சக்திகள் விளையாடுது, அதை வெற்றியாக்கிறத விரட்டி ஆக்கிறத அடுத்த வருஷம் தான் கிடைக்கும், ஜெயிச்சு. கருப்பசாமி, அதே சாத்தூர் பொம்பளை பிள்ளை விஷயத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? பாப்பா பாப்பா இல்லையா? பக்தி தான் கால் விட்டு ஒரு கிடாய் ஒண்ணு வெட்ட வேண்டியது இருக்கப்பா. கிடாய் வெட்ட வேண்டியது எங்க, எந்த ஊர்ல இருக்கு? அவர் பேர் என்ன? நான் வந்து நிக்க பாரு அந்த கிடாய். இன்னொருத்தர கால் விட்டு அருள் பெரும் ஜோதியே தனிப்பெரும். என்ன வேணும்? ஒரு வார்த்தை சொல்லுவேன், பதில் சொன்னீங்கன்னா உருப்படியா ஆக்கிடுவோம். அங்க வாழ வைக்க இஷ்டம் இருக்கா? நீங்க கொஞ்சம் மாத்தி விடலாம்னு சிந்திச்சாலும் அவ மனத்தை ஒத்துழைக்க மாட்டேன். கண்ண முடிக்காங்க, கேட்டு பார்ப்போம். என்னப்பா அது என்ன நடக்குது? இவ்வளவுதான விஷயம். கால் விட்டு மறைச்சு சொன்னா புரியக்கூடிய சக்தி வேணும். அந்த வீட்டு பக்கம் போனேன், அங்க ஒரு சுளமரசாமி பக்கம் இருக்காரு, புரியுதா? ஆனா அங்க உள்ள பெரியவங்களால கொஞ்சம் மனது பாதிக்கப்பட்டு உள்ளம் துன்பப்பட்டு அவங்களுடைய மனதை நிதானப்படுத்தி உன் பிள்ளைய சமாதானமா அங்கேயே 2 குடும்பத்துக்கும் பொறுமையாக வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தா போதுமா? ஆனா இப்ப பார்த்தேன், பொன்பொருள் எல்லாமே நஷ்டமாயிடுதாங்க. எல்லாம் புடுங்கிட்டு வெறுமனையான பெண்மணியாக இருக்கிறார். இந்த நிலையில இருந்து மாற்றமும் கிடைக்கும், தொழில ஒரு ஏற்றமும் கிடைக்கும். உள்ள குழப்பம் இல்லாம மனப்பூர்வமா நிம்மதியா வாழ வச்சா போதும்ல, படித்தாரேன். சந்தோஷமா இருக்க வைக்க. இடையில ஒரு நாள் மனதில் பிடிச்சிருக்கான், இடையில ஒரு நாள் ஏன் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவன் மனது கொஞ்சம் மாறிடுது. அந்த நிலைகள்லாம் மாற்றி உயிர் கண்டம் இல்லாம காப்பாற்றித்தாரேன். 2 வரையும் ஒற்றுமையா வாழ வச்சுட்டாரேன். வேற அவன் பிள்ளைய பத்தி வேற என்னப்பா வேணும்? இப்போதைக்கு அவன் வரமாட்டான், 1 வருஷத்துக்கு விட்டு புடி. ஏன்னு கேட்க மாட்டேங்க, சும்மா கை நட்டி விபூதிய வாங்குத இல்ல. ஒரு உரைக்குள் இருகத்தி வைத்தல் ஆகாது. அவனுடைய அம்சத்துப்படி தகப்பை அல்லது மகன் யாராவது ஒரு ஆம்பளை தான் அந்த வீட்டுல இருக்கணும். இந்த குடும்பத்துல அந்த கிரகம் மாறதுக்கு 1 ஆண்டு காலம் இருக்கு. சற்று பொறுமையாக வெற்றி ஆகித்தார். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான், அவன் மேல பாசத்தோட இருப்பான். மாங்கல்யம் வெற்றியாகும். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி,
அதே சாத்தூர் எல்லை வீடு உடஞ்சி விடலாம். வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சாமி சொல்றது. யாருடைய வீடு? உங்க வீடா? என்ன வீடு என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சாமி சொல்லி கூப்பிடுறது யாருப்பா? சாத்தூர் எல்லை வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லு. ஒண்ணு. கருப்பசாமி சாத்தூர் பக்கமா? மேல வீட்டு சுவர்கள்லாம் எப்படி இருக்கு? கும்பிட்டு வா. 13 ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்குள்ள ஒரு தேவதை ஒரு தெய்வம் வரும். அதை வச்சு நிறைய விஷயங்கள் அறிகுறிகளாகவும் அதை கும்பிட்டு வரக்கூடிய மனப்பக்குவமும் இருந்துச்சு. இப்போ அந்த தெய்வம் வெளியேறி 3 வருடங்கள் ஆகுது. இந்த 3 வருட காலத்துல உடல்நிலை கோளாறுகளும் வந்துருச்சு. குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல பிரிவு தலைகுனிவுகள் வழக்குகள் வந்துருச்சு. நிறைய பண நஷ்டமும் கடன்களும் ஏற்பட்டு போச்சு. இப்ப இருக்கிற வீடு கூட நமக்கு உருப்படியா இருக்குமா இருக்காதுங்கிற சந்தேகமும் வந்துருச்சு. அதனால இதுல மாறுபாட்டுக்கு என்ன காரணம்? என்ன அடையாளம் கேட்டு பாக்குறேன். சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வரும் தாயத்து சில தண்டாளர் வேலைகளை தண்டோரம் போட்டு விட. வீட்டு பக்கத்துல எதுவும் அடையாள பொருள் எடுத்தியாப்பா? வீட்டு பக்கத்துல செய்வனைக்குரிய பொருள்கள் அடையாளங்களாக எப்ப எடுத்தீங்க? அச்சா என்ன எடுத்து எங்க போட்டீங்க? தண்ணியில போட்டீங்க. கால் வந்துட்டாங்க. அதுதான் கேட்டேன். வந்துட்டாங்களாங்களா? அது என்னன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? நமக்கு ஒரு புதையல் எடுக்க சொல்லுங்கள. இன்னும் ஒரு 1.25 மாதங்கள் வரை இந்த சோதனையுடைய டைம் இருக்கு. அது தீர்ந்தாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். வீட்டுக்குள்ள நான் வரேன், இருக்கிற வீட்டை மாளிகையாக்கி வெற்றியாக்கி தாரேன், சீறு குறையாமல் பார்த்து ஜெயிச்சு தாரேன். ஒரு பெயர் 2வது மணிக்கு தானே வீட்டுக்குள்ளே அவன் மண்டையை கொஞ்சம் திருத்தி பொம்பளை பிள்ளை பக்கத்துல போக விடாம நிறுத்தி தந்துட்டா போதும்ல. கால் அப்படின்னா அவன் கல்யாணம் அப்படி கேட்க மாட்டீங்களா? கர்மசாமிக்கு வரலாம் செல்ல குட்டிகளே. இருக்குங்குடியில ஒருத்தி இருக்காள, இருக்குங்குடிக்கு போவீங்களா? மாவிளக்கு எடுக்க வேண்டியிருக்கா? ஏன் செய்யல? கை கட்டினா வாய் கட்ட மாதிரி, கை கட்டினா கை கட்ட அடே அப்பா, மாவிளக்கு ரொம்ப பெரிய செலவு தானோ. இந்தா பணம் தந்திருக்கேன், நல்லா செஞ்சு முடிங்க. செம்மையா இருங்க, ஆனந்தமா இருங்க. போயிட்டாங்க. சாத்தூர் தலைவன் தலைவி மகன், கணவன் மனைவி மகன், அவங்களுக்கு கேட்கும் வரத்தை கொடுப்பான்னு உத்தரவாயிடுது. கால் வந்துருவாட தம்பி, வா நல்லா இருக்கியா? அங்கே சிரிக்கின்றாள் சிந்திய கல்வி சிரிக்கின்றாள். நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாமா? சாமி சொல்லிட்டார் 3 வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? என்ன கேட்டுக்கணும்? பாட்டு படிச்சவங்க காதுல ஏறலையா? என்ன யாரு சிரிக்கின்றால்? இன்னொரு பிள்ளை சிரிக்கிறத நம்ம ரசிச்சு பாக்குறோம்ல, அதுதான் கேட்டேன். 3 ஒரு கொண்டு ஒவ்வொரு காலில் வந்துட்டுவாங்க. கண்டுபிடிச்சாரு சாமி. ஆமா அப்படிலாம் தம்பி, பையனுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு. கழிந்த 6 மாத காலமா இவனுடைய மனநிலைகள் பக்குவங்கள் எல்லாமே மாறி போச்சு. இப்ப படிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் குறைஞ்சிடுது. சரியா? அவன் உன்கிட்ட அடங்கி நடக்க மாட்டான். உனக்கு அப்ப மாதிரி பேசுவான். அதிகம் பேசுனா நீ அவன் அடிக்கிறதுக்கு போது ஒன்னு அடிச்சிருவாங்கிற பயம் உன் மனதுல வந்துருது. அதனால இவன் கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை, செம்மைப்படுத்தி இவனை நல்லா ஆக்கித்தாரேன். ஆனா கருப்பசாமி இவனை படிக்க வச்சு வேலைக்கு போக வைக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. போலீஸ் வேலைக்கு போவான், ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு தடவை காலில் வந்துடுவான். நீ மட்டும் நீ இல்லடா
வரலாம். கேட்டு பார்ப்போம். என்னப்பா வீட்டு ஜீவசமாதி எங்கடா இருக்கு? ஜீவசமாதி இருக்கா? அதை ஒழுங்கா கும்பிடுறீங்களா? சமாதி இருக்கு, நீ கும்பிடுவியா? ஆனா உன் வீட்டு பக்கத்துல இருக்கு, எனக்கு தெரியுது, இங்க இருந்து பார்க்க வச்சுக்கிட்டாங்க. சரி, கரெக்ட் விடு. ஆனா உனக்கு சிவபெருமானுடைய அனுக்கிரகம் ஆசி இருக்கனால இந்த காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. மகனை தேர்த்தி தாரேன், உன் கடனை தீர்த்து தாரேன், தொழிலுக்கு வளமா ஆக்கி தாரேன், உடம்புல மூச்சு எடுக்கும்போது வலிக்க அதெல்லாம் உனக்கு மாத்தி தரேன். கால் நோட்டம் நீ இருக்காரா? உள்ள மனைவி கையில கொடு, இந்தா பிள்ளைய அடக்கி தாரேன், பெருமையா வாழ வைக்க, இந்தாடா காசு பணம் நிறைய தாரேன், இந்த உலக வாழ்வை ஆனந்தமா கழிக்க வைக்க, வா பக்கத்துல. உள்ளத்தை அடக்கவும் யாருக்கு பின்னாலையும் போக மாட்டேன். நல்லா இருக்கு, ஓடு வா. கர்மசாமிக்கு குடியரை தாட்கோ நகர். அகற்றிடுமே சிவகாமி மகரை குகனை குகனை சிந்தனை செய் மனமே மனமே மனமே. செந்தமிழ் கருள் ஞான. அடுத்து பேசுவோம். ஆமா மகளங்க இங்க வரணும்ல. நோயாளி ஒரு பக்கம், ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் பார்க்க முடியுமா? வரட்டும், ஆத்திரப்படாத, வரட்டும். தன்னுடைய அறிவு, தன் பக்தி, நம்ம ஆண்டவனை கும்பிட்டா போதும், ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைப்பான். அது ஒரு நேர்மையான எண்ணம். ஏன்னா நானே அப்படித்தான். ஆனா இப்ப பிள்ளையினுடைய மனவேதனைக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கான். இதுதான் உண்மை. இந்த பிள்ளையினுடைய அங்கத்தை பத்தி நான் பார்த்தேன். சில வேளைகளில் தன்னை அறியாம ஏதோ ஒரு சக்தி அவ உடம்ப வந்து தொடுது. அப்படி தொடுகிற சக்தி தெய்வமா அல்லது இவருடைய மன அலைகளா, அப்படி இல்லை வேற ஏதோ ஆவி சம்பந்தமான விஷயமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கால்வன்ட்டுவா மகளே, மனோதத்துவ ரீதியில் உள்ளியல் சொல்லி ஒன்று இருக்கு. உள்ளியல் அடிமனதுக்குள்ள தன்னுடைய நினைவின் காரணத்தினால் ஒரு சில பாதிப்புகள், ஒரு சில தடைகள் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த மனதினுடைய உணர்வு அலைகள் எழுப்பி வெளிமனதின் மூலமாக ஏதோ ஒரு சக்தியை அட்டாக் பண்றது மாதிரி உணர்வு அலைகள் அட்டாக் பண்ணும். அப்படித்தான் இது வந்திருக்குமா அப்படின்னு நினைத்து பார்த்தா அதனுடைய ஒரு பாதிப்பும், சில பேர்களுடைய தாக்குதலின் காரணத்தினால் சில ஆத்ம சக்தியினுடைய தொடுதலும் ரெண்டு சேர்ந்து இவ மனத்தை குழப்பிக்கிட்டு. இந்த மனம் குழம்புவதற்கு காரணங்கள் என்னமெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, கல்வி ஞானம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் வாழ்வை அமைத்துக்கிடுவதற்கு ஏதோ ஒரு தடையும் ஒரு திசை திருப்பமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு திசை திருப்பம் ஏற்பட்டிருக்கு. நம்ம நினைச்சது மாதிரி அமையாது, அப்படி அமைகிறது மாதிரி தெரியல அப்படிங்கிற சைக்காலஜி ஆஃப் தாட் இவா உள்மனத்துக்குள்ள ஒரு பய உணர்வும் ஒரு தாக்கமும் இருக்கு. அதனால மங்களகரமான விஷயங்களை பேசுகிற பொழுதோ அந்த முயற்சிகளை செய்கிற பொழுதோ சுமார் ஒரு 8 மணி நேரத்துக்கு உட்பட உடம்புல ஒரு ஆங்காரத்தன்மை தோன்றிடும். அந்த ஆங்காரத்தன்மை தோன்றுகிற பொழுது இவ என்ன செய்தான்னு இவளுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட நிலை இப்ப இருக்கு. இதை மாத்திக்கிட முடியுமான்னு கேட்டேன். மாற்ற முடியும். 7 முறை என்னை பார்க்க வரணும். 7 முறை என்னை பார்க்க வந்தா 7வது முறையில அவ தெளிவாயிருவா. அதுக்குள்ள அவன் நினைக்கிறத மாதிரி உயர்ந்த வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். அடுத்து பேசுவோம். இங்க வா, நீங்க எல்லாம் அங்க தள்ளி போய்க்காங்க. நீ உட்கார்ந்துக்காமா, உட்கார்ந்துக்கா. கொஞ்சம் எண்ணெயை மட்டும் சிந்தனை பண்ணி பார்ப்போம். உள் மனத்துக்குள்ள கை நட்டிக்கா, எண்ணெயை மட்டுமே சிந்தனை பண்ணிக்கா. மனசு அலப்பாயக்கூடாதுமா. கர்ப்பசாமின்னு உள்ளத்துக்கு நினைச்சுக்கலாம். சாப்பிடலாம்.
இதை தேய்ச்சி இன்னைக்கு குளிச்சுக்கணும். இந்த தலை சுத்து, வாமிட் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இன்னையிலிருந்து மனம் அடங்கி வரும். கவலைப்பட வேண்டாம். 7 முறை என்னை பார்க்க வரணுமா? இந்தா சொல்வாங்க. நமக்கு ஐஸ்வர்யமா இருப்பாங்க. என்னாலும் உயர்ந்திருப்பாங்க. கடையநல்லூர் எல்லை. அவருக்கு கடையநல்லூர் இல்லையே, சோமரகுட்டில் இருந்து வராரு. எந்த ஊர்ப்பா தம்பி? கால் வந்துட்டு வரலாம். கடையநல்லூர் அவங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னால இருந்தே உடல்நிலை கோளாறுகளும் பண நஷ்டங்களும் தொழில் பார்க்க முடியாமல் மன உபாதைகளும் தோன்றிடுது. என்னப்பா? அப்படி தோன்றிய காரணத்தினால் நமக்கு மாறுபாடு செய்வினைகள் நடந்திருக்குமோ என்று 2 விதமான இடத்தில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்தீர்கள். ஒன்னு சாமி, இன்னொன்னு ஜோதிட சம்பந்தமான விஷயத்தில். ஆனா அப்படி நடந்திருக்கிறது என்றே உங்களுக்கு பதில் கிடைச்சது. உண்மையா இல்லையா? ஆனா அதற்கு பின்பும் இதுவரை எந்த ஒரு தெளிவான விழிப்பும் முன்னேற்றமும் இதுவரை கிடைக்கல. அந்த விழிப்பான செய்தி இன்னும் இருக்கா அல்லது அது தீர்ந்து விட்டதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி. வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் தள்ளிடுமா? கண்ணமுடி கடை தம்பி, கண்ணமுடிக்கா ஜூன் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு. நான் ஒரு பொருள் தருவேன், பௌர்ணமிக்கு வந்து வாங்கிட்டு போ, ஜெயிச்சிருவேன். வெளிநாடுக்கு தடையில்லாமல் சென்று வெற்றியோடு வரலாம். புண்ணியமுறை வாழ்க்கை ஆனந்தமா இருப்பா. கர்மசாமி, ஆமா அப்படியா? வாழ்க 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 மகளே, வாழ்க வாழ்க. களியக்கா விளை பக்கம், நாகர்கோயில் களியக்கா விளை பக்கம் யார் உண்டு? போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள போன உடனே தூக்கம் வருது. ஒரு விழிப்பான நிலை இல்ல. மூதேவி குடியிருக்கிற மாதிரி இருக்கு. மனதெல்லாம் கெட்டுப்பட்டது மாதிரி, எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாத அளவுக்கு வருத்தமும் மனக்குழப்பமும் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளையுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் பக்குவப்படாம இருக்கு. ஒரு பக்கத்து காலில் படங்கால் பக்கத்துல வலியும் ஊரலும் தோன்றி குழப்பத்தை உருவாகி. உண்மையா? கால் வந்து இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் எல்லாம் நஷ்டமும் கடன்களுமாக வந்து இருக்கு. அதனால இந்த கடனையும் தீர்க்கணும். அடுத்த உழைப்புக்கு எனக்கு குழப்பம் இல்லாத நல்ல வழியமும் காட்டணும். நிச்சயமாக போக வைக்கிறேன். தைரியமா செயல்படலாம். வெற்றி உண்டு. கால் விட்டு வா. கருவேல முள்ளும் கருவேல முள்ளா இருக்கு. அமைதி. கருவேல முள்ளு காட்டுக்குள்ள ஒரு சாமி இருக்கு. அது துளமட சாமி கூட்டுறவோடு இருக்காரு. அந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு. அதனால உன்னுடைய நேரங்கள் தெளிவாகி விட்டன. இன்னும் 60 நாளில் அந்த வேலை தொடங்கும், பணமும் கிடைக்கும். வெற்றி ஆயிக்கா, கூட வார ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு.